Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பிளான் பத்தின ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம செடியில வந்துட்டு நிறைய பூக்கள் வந்து பூக்கணும் அப்படினா நம்ம என்ன பண்ணணும்? செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் இல்லீங்களா? அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஃபெர்டிலைசர் வந்து தேவைப்படுங்க. இது வந்து நம்ம கடையில போய்ட்டு அதிகமா அமௌண்ட் கொடுத்து செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நம்ம வீட்லயே ஆர்கானிக் முறையில ஃபெர்டிலைசர் வந்து தயாரிக்கலாம். நீங்க ஆர்ட்டிஃபிஷியலான ஃபெர்டிலைசர் வந்து நீங்க கடையில வாங்கும் பொழுது பாத்தீங்கன்னா NPK அப்படினு இருக்கும். என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க, நைட்ரஜன், Pனா பாஸ்பரஸ், Kனா பொட்டாசியம். இது மூணுமே எந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கா இருந்தாலுமே கண்டிப்பா தேவைப்படும். ஸோ நம்ம அதெல்லாம் அந்த காம்பினேஷனோடு சேர்த்து எப்படி வந்து வீட்லயே வந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்துட்டு தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 லிட்டர் டு ஒரு 2.5 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு நான் அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, நம்ம அரிசி கழுவி அந்த தண்ணி வேஸ்ட்டாக கீழே ஊற்றுவோங்க இல்லைங்களா, அந்த தண்ணி நான் எடுத்திருக்கேன். இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கறி வேஸ்டஸ்லாம் எடுத்திருக்கேன். முட்டையினுடைய தோல் வந்துட்டு ஒரு 2-3 எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்குங்களா, அதே சின்ன சின்ன பீஸாக வந்து எடுத்திருக்கேன். வாழைப்பழ தோல் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் அந்த உரிச்சு வந்து அந்த தோல் இருக்கு இல்லைங்களா சருகு, அதெல்லாம் எடுத்திருக்கேன். இதோட நீங்கள் வேறு எந்த காய்கறி வேஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் இதெல்லாம் நான் போட்டுறேன். முட்டை தோல் வந்து போடாமல் நீங்கள் வந்து காய வச்சு பவுடராகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா அடுப்பில் வச்சு வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இறக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம காஃபி தூள் அப்படி இல்லைன்னா டீ தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அரிசி கழிஞ்ச இந்த தண்ணி மட்டும் எடுக்கணும் இல்லைங்க, நார்மல் நீங்கள் வாட்டரே வந்து கூட நீங்கள் எடுத்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 ரூபாய் பாக்கெட் காஃபி தூள் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தென் புளிச்ச தயிர் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்துட்டு நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டிருக்க அந்த வெஜிடபிள் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சினுடைய அந்த தோல், அப்புறம் வாழைப்பழத்தோல் எல்லாமே வந்துட்டு ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இதில் வந்துட்டு தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையுமே இதில் இருக்குது. காஃபி தூள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் வந்து பொட்டாசியமும் பாஸ்பரஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு செடிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இதில் போட்டிருக்க அந்த முட்டை தோலில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் வந்து இருக்குது. அதுவும் வந்து தாவரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் கலந்து நம்ம தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கும் பொழுது செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும், பூக்களும் நல்லா பூக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 லிட்டருக்கு வந்துட்டு 4 வாழைப்பழ தோல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 முட்டையினுடைய ஓடு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 லிட்டர் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 வாழைப்பழ தோலும் ஒரு முட்டை ஓடு அப்படி இல்லை 2 முட்டை ஓடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு இது வந்து 1 லிட்டர் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 5 லிட்டர் வந்து தண்ணியோட கலந்து செடிகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஊற்றலாம். 1:5 எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சு அப்படியே விட்டு அடுத்த நாள் நீங்கள் எடுத்து ஊற்றலாம். இல்லை அப்படின்னா இது நல்லா ஆற விட்டு நீங்கள் தண்ணியில் கலந்து இப்பயுமே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர் வந்துட்டு நீங்கள் ஊற்றுறது வந்து காலையில் அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து ஊற்றிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து இப்பயே வந்துட்டு வடித்து எடுத்துட்டேன். இந்த வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கீழே போடாமல் வெர்மி கம்போஸ்ட் வந்து நீங்கள் தயாரிக்கிறதுக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கீழே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த மிக்சர் வந்துட்டு 2 லிட்டர் எடுத்ததுனால தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரோஸ் செடி வந்து நிறைய இருக்குது. அது இல்லாமல் அந்த சிகப்பு கலர் ரோஸ் செடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 லிட்டர் வந்துட்டு அளவுக்கு 10 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த மிக்சரை வந்து நம்ம கலந்துடலாம்.
செடிகளுக்கு வந்துட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய மண் வந்துட்டு நல்லா லூசன் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கலப்பை அப்படி இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு நீங்கள் என்ன பண்ணி விடுங்க, அதில் சுற்றி இருக்க பகுதியில் வந்துட்டு நல்லா அந்த மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மண்ணை லூசன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துக்கோங்க. செடியினுடைய சைஸை பொறுத்து நீங்கள் வந்துட்டு 1 ஜக் அப்படி இல்லைன்னா 2 ஜக் வந்து நீங்கள் இது வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக 15 days ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது செடிகள் வந்து நல்லா ஊட்டச்சத்து பெற்று நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். செடி ஆரோக்கியமாக இருந்தால் ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும், பூக்கள் வந்து நல்லா பூத்து குலுங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு குட்டியை லைக் கொடுத்துருங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.